அதிகாரம் 10. ஆகாபின் வீட்டாரை மொத்தமாய் அழிப்பது யெகூவின் வேலை. கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற வேலையை யெகூ தொடர்ந்து செய்து வருகிறான். ஆகாபுக்கு 70 குமாரர்கள் இருக்கிறார்கள். யெகூ ஆகாபின் குமாரர் எல்லோரையும் கொன்று போடுகிறான். யெகூ ஆகாபின் வீட்டார் அனைவரையும் கொன்று போடுகிறான். ஆகாபின் விக்கிரக ஆராதனை. யெகூ ஆகாபின் விக்கிரகங்களுக்கு விரோதமாக எழும்புகிறான். யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை தனக்கு சாட்சியாக நியமிக்கிறான். யெகூ பாகாலை ஆராதிக்கிறவர்கள் அனைவரையும் மொத்தமாக கூட்டிச் சேர்க்கிறான். யெகூ அவர்கள் எல்லோரையும் சங்காரம் பண்ணுகிறான். யெகூ பாகால் கோவில் விக்கிரகங்களை தகர்த்து போடுகிறான். யெகூவின் ராஜ்யவாரம். இஸ்ரவேலின் பழைய விக்கிரக ஆராதனை. பெத்தேலிலும் தானிலும் பொன் கன்றுக்குட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகாப் இந்த கன்றுக்குட்டிகளை ஆராதிக்கிறான். இஸ்ரவேல் ஜனத்தார் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு ஆசகேல் மூலமாக வருகிறது. யெகூவின் ராஜ்யபாரம் முடிவு பெறுகிறது.